ஹாய் கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒருத்தன் போட்டு தெரியுதுல்ல, இவன் கூட இருக்கிறவங்க வடக்கன். இவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு சிஎஸ் போயிருந்தேன். சிஎஸ்ல என்னடா தோத்துட்டோம் நாங்கள் சிஎஸ்ல. இவங்க பாட்டுன்னு மெசேஜ் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு செம்ம காண்டாயிட்டான். பாட்டுன்னு கூப்பிடுறீங்களா ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்றான். சரி என்னதான் பண்றாங்க பார்க்காமனு ஒன்று கூப்பிட்டேன். அவங்க ஸ்குவாடி 4v4 போட்டா சொன்னாங்க. இப்போ தாடிச்சல இவன் தான் அந்த வடக்கன். இவன் சொல்றான், வாடா 2v2 அவனே 2v2 மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் என் ஃப்ரெண்டு 2v2னதும் சரின்னதும் அவன் என்ன பண்றான், டக்குன்னு 2v2 ஸ்டார்ட் பண்ணதுல ஸ்குவாடு போட்டு விட்டான். நாங்க 2 பேர் தான் இருந்தோம், அவங்களும் 2 பேர் தான் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா எங்க டீம்ல 2 வடக்க வந்துட்டாங்க ஃப்ரெண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கும் எனக்கு தான் பிரச்சனை. இதுல இவன் கூட இன்னொருத்தரும் சேர்ந்துக்கிட்டு அவனும் என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருப்பான். இப்ப அடிச்சானா இப்போ ஒரு பின்னாடி போடுவோம் பாருங்க, நான் ஃப்ளோர் போட்டு தச்சிடுவேன். இவனை கீழே கிரியேட் பண்ணிட்டு அடுத்த அடிக்க போயிடுவேன். இதுல 3 பேர் இவன் அப்ப டீம்மேட்டு. இவன் வெள்ளை சொக்கா போட்டு ஒருத்தன் அடிப்போம் பாருங்க. இவன் தான் இது. இவன் ஒண்ணுமே பேச மாட்டான். இவன் அமைதியா இருப்பான். இவனுக்கு தூக்கத்துக்கு ஒருத்தன் வருவான். அவனுக்கு கூட தெரியுமா இந்த மேட்ச் நாங்க எப்படின்னா இந்த மேட்ச் நாங்க போய் அடிச்சிருப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இவனுங்க பாட்டு ஒருவனுங்க எங்களை கத்து திட்டுவாங்க. எப்படின்னா இவங்களுக்கு நான் அவங்க தமிழ் பசங்க ஒரு இழிச்சவை மாதிரி தெரியுது. வாங்கடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு உடனே சொன்னான், நீ இதை எடுத்து வீடியோ போடுறா, உனக்கு செம்ம கிரேட்டா இருக்கும். நீ இந்த பாய் அடிச்சு இந்த மேட்ச் நீ இதுக்கு வீடியோ போடு, கண்டென்ட் கண்டிப்பா வரண்டா அப்படின்னு சொன்னான். சரி என்னதான் வருது மட்டும் ஒரு ஏஸ் அடிக்க சொன்னா, இந்த மேட்ச் தான் ஏஸ் அடிச்சிருப்பேன். இவன் தான் மெயின். இவன் ரொம்ப ஓவரா பாட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தான். இவனை இப்ப போட்டு முடிச்சுட்டுனா இப்ப இந்த யானை அந்த பண்டிகை போட்டிருந்தான்ல இந்த வடக்கன், அவன் ஆஃப்லைன் போற மாதிரி பிராங்க் பண்ணானா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அவனை போட்டுட்டேன். இதே பக்கம் திரும்பி ஃபுல்லா எல்லா மேட்சும் டசிட்டிகள் தான் ஸ்குவாட் விப்பு தான். நம்ம தான் ஒரு டசரிகள் பிளேயர் ஆச்சு. சரி இவனையும் போட்டு முடிச்சிருவேன். இந்த மேட்சையும் இந்த ஒருத்தர் இப்ப இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் அது. இவன் அந்த அவனோட கூட்டாளி. இவனை அட்டிக்கணும் தான் என் ஃப்ரெண்டு கத்திட்டு இருந்தேன், எப்படியா போட்டுறான்னு. எப்படி இவனை போட்டு இந்த மேட்சையே சரிச்சிடும். இப்ப அடுத்த மேட்ச் இந்த மேட்ச்ல அவங்க 5 ரவுண்ட் இருக்குமா, நாங்க அடிச்சடிச்சு இப்ப இந்த முடிச்சு விட்டுருவேன். இதே இடத்துலதான் இப்ப ஒரு மேட்ச் வரும். பீக்ல திருப்பி ஒரு மேட்ச் வரும். இந்த இடத்துல அந்த வெள்ளை சொக்கா அவனை அடிக்க கூடாது. சரி அவனை வேற ஒருத்தர் ஃப்ரெண்ட் அடிச்சு விடுனா பாப்பேன். சரி இவனை விட்டுறோம் சொல்லி இவனை கிளியர் பண்ணிட்டு இந்த பக்கத்துல அவன் ஓவரா எம்பிக்கிட்டே இருப்பான். இவனை ஒரு தூக்கிட்டு போலான்னு பார்த்தா அவன் மண்டைக்கு ஏறாது. டக்குன்னு ஒரு டபுள் பேர்ல எடுத்து ஒரு தூக்குனதும் தலை உடச்சி கையில விட்டாச்சு தலையை. இதை உள்ள தூக்கம் தான் பாத்தீங்களா, இவன் தாங்க அது. சும்மா பார்க்க ஒரே டென்ஷனா வந்து எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சரியான டென்ஷன். இவனை ஒட்டவே கூடாதுன்னு சொல்லி அடுத்த மேட்ச் நான் போயிட்டு இருந்தேன்னா அவன் ஆஃப்லைன் போட்டுருக்கு. இவனை முடிச்சதும் பெரிய பருப்பு மாதிரி அவன் பின்னாடி தூக்க ஆரம்பிச்சான். ரிவ்யூ பண்ணி விட்டான். சரி திருப்பி ஏறி அவன் ஆஃப்லைனா இல்லையான்னு பார்க்கலான்னு போயிட்டு கொஞ்சம் ஏறி போய் டெஸ்டிங் வச்சு ஒரு தூக்கிட்டேன். பார்த்தா அவன் கீழே துடிச்சிட்டு அடங்குறான். அதே தெரிஞ்சுட்டு அவன் ஆஃப்லைனு. சரி அடுத்த ஆள் இந்த வெள்ளை சொக்கவை அடிக்க போனேன். அவன் மேல ட்ராக் பண்றேன் உணவு இல்லை. இந்த மேட்ச் என் ஃப்ரெண்டே அடிச்சு முடிச்சிட்டாங்க. இவன் மேல சரியான வாண்டு டெசர்ட் எடுத்து ஒரே தூக்குதான் கிழிச்சு மண்டையெல்லாம் ஒட்டச்சாச்சு. இவங்களுக்கு மனசே வெறுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஏன் மாதிரிதாங்க டேரக்டா உள்ள போயிருந்தேன். இந்த பாட்டுன்னு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்களா, வந்ததும் மண்டையை உடச்சி கையில கொடுத்தாச்சு. இவனுக்கு கிளியர் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம குளோரை போட்டு அந்த ஏற ஆரம்பிச்சாச்சு. பக்கத்துல இருக்கும்போதும் இந்த ஓரா பிடிச்ச பார்த்தீங்களா, அவனை அடிச்சு போட்ட வேகத்துக்கு என் மண்டையை உடச்சிட்டாங்க. என்னை அடிச்சு முடிச்சதும் என்னை முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் நாங்க தோத்துட்டோம். இந்த மேட்ச் இப்ப நாங்க போய் அடிச்சோம்.